தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நம்ம அட்டவணைப்படி 130வது நாள், தேதி 12/6/2025. ஏற்கனவே 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த பயிற்சி பகுதி ஒரு அறிமுகத்துக்காக நாம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நாம பார்த்துடலாம். பொதுவாவே 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு புத்தகங்கள்ல ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா அது 10ஆம் வகுப்பு தான் இல்லையா? ஏன்னா எதுவுமே படிக்க தோணலன்னா 10th புக்க தான் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்திருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரியே அதிகப்படியான கேள்விகளும் அதே புத்தகத்துல இருந்து தான் இருக்கும். அந்த வகையில 10ஆம் வகுப்பு கேள்விகள் அப்படின்றது, அந்த புத்தகம் அப்படின்றது அதிமுக்கியமான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்ப அது சார்ந்த ஒரு பயிற்சி பகுதி தான் இப்ப நாம பார்க்கிறோம். துய்ப்பெய்து அப்படின்றது கற்பது அல்லது தருதல், துய்த்து கொடுத்தல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேவலால் அப்படின்றது என்னது? பொருந்துதலால் அல்லது பெறுதலால். மயலுறுத்து மயங்கச் செய். பிராணரசம் பாரதியாரினுடைய பாடல்ல இடம்பெறக்கூடிய ஒரு வரியாக இது நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. உயிர் வழி, லயத்துடன் சீராக, நனந்தலை உலகம், அகன்ற உலகம், நேமி, சக்கரம், கோடு, மலை, கொடுஞ்செலவு அப்படின்றது என்னது? விரைவாக செல்லுதல். நறுவி, நறுமணமுடைய மலர்கள். வி அப்படின்றது மலர்னுடைய ஒரு நிலையாக நாம படிக்கிறோம் இல்லையா? தூவி, தூவி, விரிச்சி, நற்சொல். அந்த விரிச்சி அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒரு மனக்கவலையில இருக்கும்போது வெகு தூரத்துல போய் இறைவனை நோக்கிய தவத்திலேயோ அந்த ஒரு வர்ஷிப்ல இருந்துருவாங்க. அப்பம்போது கேட்கக்கூடிய வார்த்தையை அதற்கான தீர்வா எடுத்துப்பாங்க. அதான் விரிச்சி அப்படின்னு நாம படிக்கிறோம். சுவல் அப்படின்னா தோல், அருகுற, அருகில். முகமன் அப்படின்னா வார்த்தையை பிரிச்சு பாருங்க, அர்த்தம் கிடைச்சிரும். ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகம் மலர்ந்து அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அசையி, இளைப்பாரி, கடும்பு, சுற்றம், ஆரி, பெருமை, வைரியம், கூத்தர், இரடி, திணை, அல்கி, தங்கி, நரலும், ஒலிக்கும், படுகர், பள்ளம், வேவை, வெந்தது, பொம்மல், சோறு. இரடினா திணை, சரியா? பொம்மல்னா சோறு. சுடினும், சுட்டாலும், மாளாத, தீராத. மாயம், விளையாட்டு. விசும்பு, வானம், ஊழி, யுகம். ஊழ், முறை. பரிபாடல்ல வரக்கூடிய இடம்பெறக்கூடிய சொற்கள். தன் பெயல், குளிர்ந்த மலை. ஆர்தரூபு, வெள்கத்தில் மூழ்கி கிடந்த. பீடு, சிறப்பு. ஈண்டி, செறிந்து, திரண்டு. கேள்வியினான், நூல் வல்லான். கேண்மையினான், நட்பினன். தார் அப்படின்றது எதை குறிக்குது? மாலையை குறிக்குது. முடி அப்படின்னா தலை. முனிவு, சினம். வெகுளி அப்படின்னா நமக்கு சினம் அப்படின்ற அர்த்தத்துலதான் வரும். அகத்து வகை, மனமகிழ்ச்சி. தமர், உறவினர். செருணர்னா பகைவர். நீபவனம், கடம்பவனம். கடம்பவனத்தை நீக்கி சென்ற கடவுள் பற்றியான ஒரு பகுதி நாம படிக்கிறோம். மீனவன், பாண்டிய மன்னன். கவரி, சாமரை. நுவன்ற, சொல்லிய. என்னா, அசைச்சொல். பண்டி, வயிறு. பாண்டில் அப்படின்னா என்னது? வட்டம். வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அசும்பிய, ஒளி வீசுகிற. விசும்பு அப்படின்னா என்னது? வானம். முச்சி, தலையுச்சி கொண்டை. சுண்ணம், நறுமணப்பொடி. காருகர், நெய்பவர். தூசு, பட்டு. துகிர், பவளம். வெறுக்கை அப்படின்னா என்னது? செல்வம். நொடை, விளை. வாசவர், வெற்றிலை விற்போர். ஓசுனர், எண்ணெய் விற்போர். மண்ணுள் வினைஞர், ஓவியர். மண் ஈட்டாளர், சிற்பி. இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கிளி அப்படின்னா என்னது? துணி. இந்த கிளி அப்படின்னா பயம் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சேக்கை, படுக்கை. யாக்கைனா நமக்கு தெரியும், உடல். பிணித்து, கட்டி. வாய்த்த, பயனுள்ள. இளங்கூழ், இளம்பயிர். தயங்கி, அசைந்து. காய்ந்தேன், அருந்தினேன். கொம்பு, கிளை. புலை, துளை. கான் அப்படின்னா என்னது? காடு. தேம்ப, வாட. அசும்பு அப்படின்னா என்ன அர்த்தத்துல இங்க இடம்பெறுது? நிலம் அப்படின்ற அர்த்தத்துல அந்த சொல்லானது நமக்கு இடம்பெறுது. உய்முறை, வாழ்கின்ற வழி. ஓர்ந்து, நினைத்து.
கடிந்து விளக்கி, உவமணி மணமலர், படலைன்னா என்னது மாலை, தார் அப்படின்னாலும் மாலை தான் இல்லையா? துணர் மலர்கள். தொடர்ந்து 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாம பார்த்துக்கலாம். ஆஸ்பிரன்ஸை பொறுத்த மட்டும் இந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரொம்ப தெளிவுபட நம்ம படிக்கிறது இல்ல நிறைய நேரங்கள்ல. ஆனா தேர்வை பொறுத்த மட்டும் ஒரு 100 கேள்வி தமிழ்ல இருந்து கேட்கப்படுது அப்படின்னா எல்லாரும் போட்டி போடக்கூடிய எல்லாருக்கும் கடின ஒரு இலக்கா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றது இந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான். அப்ப அதுலயும் நமக்கான மதிப்பெண்களை நாம எடுத்துட்டா நாம ஜெயிச்சிட்டோம். இந்த வகையில இந்த மாதிரியான வார்த்தைகள் மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சரிங்களா? சோ அப்ப 11ஆம் வகுப்பு பார்த்துடலாம். ஆரலி அப்படின்றது என்னது? மொய்க்கின்ற வன்று. இந்துளம் இந்தளம் எனும் ஒரு வகை பண்ணை குறிக்கக்கூடியது. இடங்கனி சங்கிலி. உளம் உள்ளான் என்ற பறவையை குறிக்கக்கூடியது. சலசவாவி தாமரை தடாகம். தரளம் முத்து. வட ஆரி நாடு அப்படின்னு திருமலையை குறிக்கிறாங்க. கா சோலை. முகில்தோகை மேகக்கூட்டம். முகில்தொகை மேகக்கூட்டம். மஞ்சை மயில். கொண்டல் கார்கால மேகம். கொண்டல் அப்படின்னா காற்றையும் குறிக்கக்கூடிய வார்த்தையா நம்ம லோயர் கிளாஸஸ்ல படிக்கிறோம். மண்டலம் உலகம். வாவித்தரங்கம் குளத்தில் எழும் அலையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அலி உலாம் வண்டு மொய்க்கின்ற. தென்னாரி நாடு குற்றாலம். வட ஆரி நாடு என்னது? திருமலை. தென்னாரி நாடு குற்றாலம். காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் எல்லாமே என்னது? மலர்கள், மழைக்கால மரங்கள். போது மொட்டு அலர்ந்து மலர்ந்து. கவினி அழகுற. ஜகம் உலகம். ஞாலினி ஞாலம் மேதினி எல்லாமே உலகம்தான் இல்லையா? புயம் தோல். வழக்கு மொழியில புஜம் அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். புயம் சுவல் அப்படின்னாலுமே என்னதுதான்? தோல் தான். வரை மலை. கோடு அப்படின்னாலும் மலைதான். வண்ணம் அழகு. கழுகாச்சலம் கழுகுமலை. துஜஸ்தம்பம் கொடிமரம். சலராசி அந்த நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள். விலாசம் அழகு. நூபுரம் சிலம்பு. மாசுணம் பாம்பு. இஞ்சி மதில். புரிசை அப்படின்ற வார்த்தையும் மதிலுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். சோ அப்படின்ற வார்த்தையும் மதில் தான். புயல் மேகம். கரங்கும் சுழலும். சிதவல் தலைப்பாகை. தண்டு ஊன்றுகோல். தமியர் தனித்தவர். முனிதல் வெறுத்தல். துஞ்சல் சோம்பல் அப்படி நமக்கு சொல்றாங்க. அயர்வு சோர்வு. மாட்சி பெருமை. நோன்மை வலிமை. தாள் முயற்சி. தாள் அப்படின்னா என்னது? அடி அப்படின்ற அர்த்தத்திலே வரும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நாம பாக்குறோம். பிரசம் தேன். புடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன்குடி கணவனுடைய வீடு. வரன் அப்படின்றது எதை குறிக்குது? வறுமையை குறிக்குது. கொழுஞ்சோறு அப்படின்றது பெருஞ்செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. உள்ளாள் நினையாள். மதுகை பெருமிதம். இகக்கும் அப்படின்றது என்னது? நீக்கும். அப்ப இகழ் அப்படின்ற மாதிரியான வார்த்தை எல்லாமே வினைச்சொல் அப்படின்ற அடிப்படையில நேரடியான அர்த்தத்துல நமக்கு என்னைக்குமே பதில் இருக்க போறது இல்ல. செய்யுள்ள அது எந்த மாதிரியான அர்த்தத்துல இடம் பெறுது அப்படின்றத கவனிச்சுதான் நாம பதில் சொல்லணும். இழுக்கு குற்றம். வினாயவை கேட்டவை. வரை அப்படின்னா என்னது? மலை. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வரையா இருக்கட்டும் கோடு அப்படின்றது இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு அர்த்தத்துலதான் வரும் மலை அப்படின்றது. கம்பளை அப்படின்றது என்னது? பேரொளி அப்படின்றத அர்த்தப்படுத்துது. புடவி அப்படின்னா உலகம். நிறைய வார்த்தைகள் பாக்குறோம் இல்லையா? இந்த உலகமா இருக்கட்டும் மலை இதற்கான மாற்று வார்த்தைகள் ஞாலம் அப்படின்றதா இருக்கட்டும் மேதினி அப்படிங்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு எதைத்தான் குறிக்குது? உலகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. சோ அப்ப எல்லாத்தையும் படிக்கும்போது அப்படியே சேர்த்து படிச்சு வச்சுக்கணும். எய்துதல் அடைதல். துண்ண பொருந்திய. வாரணம் யானை. வேளம் யானை தான். பிளிறு யானை தான் இல்லையா? பூரணம் நிறைவு. நல்கல் அளித்தல். வதுவை திருமணம். கோ அப்படின்றது அரசனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மறுவிழா குற்றமில்லாத. பொறிகள் ஐம்புலனை குறிக்கக்கூடிய வார்த்தை. காய்ந்த சிறந்த. தெண்டிரை தெளிய நீரலை. விண்டு திறந்து
மண்டிய நிறைந்த, தீன் மார்க்கம், கொன்மு முகில் அதெல்லாம் என்னது? மேகத்தை குறிக்கக்கூடியது. விசும்பு வானம், சமர் கலாம் அதெல்லாமே எதை குறிக்கக்கூடியது? போர். அரவம் ஆரவாரம், ஆயம் சுற்றம், தழலை தட்டை அப்படின்றது பறவைகளை ஓட்டக்கூடிய கருவி. கொத்து பூமாலை, குழல் கூந்தல், கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார், வரிசை சன்மானம், நாங்கூல் புழு அப்படின்றது மண்புழுவை குறிக்குது. காயில் வெகுண்டாள், அயன் அப்படின்னா யாரு? பிரம்மன். மால்னா விஷ்ணு. ஆளாளம் அப்படின்னா என்னது? நஞ்சை குறிக்கக்கூடியது. ஆதினா துவக்கம், அந்தம்னா என்னது? முடிவு அப்படின்றதுதான். சரியா? அதான் நம்ம எப்படி படிக்கிறோம்? ஆதி அந்தம் அப்படின்னு படிப்போம் இல்லையா? ஓதுக சொல்க, முழக்கம் ஓங்கி உரைத்தல், கனிகள் கனிமங்களைத்தான் உலோகங்கள், மணி மாணிக்கம், படிகம் பளபளப்பான கல், படி பார் அப்படின்றது உலகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். மீட்சி விடுதலை, நவை குற்றம், பதி நாடு, பிழைப்பு வாழ்தல், நிரயம் நரகம், ஒரிய நோய் நீங்கிய, புறையோர் சான்றோர், யானர் புதுவருவாய், மருண்டெனன் வியப்படைந்தேன், மண்ணுயிர் நிலை பெற்றுள்ளது நிலையான அப்படின்னு அர்த்தம். தண்டா ஓயாத, கடுந்துப்பு மிக வலிமை, ஏமம் பாதுகாப்பு, ஏமாப்புன்னு கூட சொல்லுவோம். ஒடியா குறையா, நயந்து விரும்பிய, கடிநகர் உரிச்சொற்கள்ல படிக்கிறோம். காவலுடைய நகரம். கடிமணம் அப்படின்னா மணமிக்க மலர் அப்படின்னு வரும். காண்டி காண்க, பூம்பராகம் பூவில் உள்ள மகரந்தம், ஆசிலா குற்றம் இல்லாத, தோட்டி துரட்டி, அயம் ஆடு அல்லது குதிரை, புக்க விட்டு போக விட்டு, சீரிய தூளி நுண்ணிய மணல், சிறு கால் வாய்க்கால், பரல் கல், முன்னீர் மடு கடலாகிய நீர்நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அண்டையோனி ஞாயிறு, சாடு பாய், ஈட்டியது சேகரித்தது, எழிலி கொன்மு முகில் எல்லாமே மேகத்தை குறிக்கக்கூடியது. நாங்கூல் புழு மண்புழு, ஓவா ஓயாத, பாடு உழைப்பு, வேதித்து மாற்றி, செலவு வழி, பறிப்பு இயக்கம், துப்பு வலிமை, கூம்பு பாய்மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். புகார் ஆற்று முகம், தகார் தகுதியில்லார், பல்தாரத்த பல்வகைப்பட்ட மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே நமக்கு புத்தக பகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். 11ஆம் வகுப்புல அடிப்படையா சில பயிற்சி பகுதிகளா இது எல்லாத்தையும் நாம பாக்குறோம். சரிங்களா? சோ மால்கி தொட்டால் சுருங்கி எனப்படக்கூடிய தாவரத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மாழ்குதல் அப்படின்னா என்னது? மயங்குதல், அரும்புதல், பருத்தல், இயைபு இல் பொருத்தமற்ற, எதுகை மோனை இயைபு அப்படின்னு படிக்கிறோம், பொருந்தி வர்றது. இது இயைபு இல்லுனா பொருத்தமற்ற. ஆக்கம் உயிருடைத்து, தரங்கம் கடல், தரளம்னா என்னது? முத்துன்னு படிக்கிறோம். கவனம் வேகம், துரகதம் குதிரை, வென்றி வெற்றி, விசயன் அர்ஜுனன். நான்மறை அப்படின்றது 4 மறைகளை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடியது. யாக்கை உடல், ஓவில்லாது ஒன்றும் மிச்சமின்றி, தொங்கான் கப்பல், எழிலி ஏறு, பேரிடி, அங்கை உள்ளங்கை, மல்லல் வளமை, தொடை தார் இதெல்லாமே என்னது? மாலையை குறிக்கக்கூடியது. சூரன்மா முதலை கதிரவனினுடைய மகன். உற்பவம் அப்படின்றது என்னது? பிறவியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. சரிங்களா? சோ 10ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் முக்கியமான வார்த்தை, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதனால எந்த விதத்திலையும் அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் நிதானமா வாசித்து பார்த்துடணும். அதற்குரிய பொருளை அடையாளப்படுத்துறதுக்கு உண்டான அந்த ஒரு திறனை நாம வளர்த்துக்கணும் அப்படின்றத. நல்ல காணொலியில அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.